Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் half an hourல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். அதை தாண்டி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, ஹை இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, இந்த ஆப் ரொம்பவே சூப்பர்வா இருக்கும். மற்ற ஆப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ இதுல என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ அதனால மறக்காம எல்லாரும் இந்த XL11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 13 டிசம்பர் 5 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குதுங்க. ஸோ ஈவினிங் 5 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது இந்தியன் டைமுக்கு. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹரரா ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹரரால தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இங்க ஹரரா பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் விக்கெட் வந்து ட்ரிக்கி விக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்சியலா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக்கா இருக்கும். பெருசா ஸ்விங் இருக்காது, கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். பேட்ஸ்மேன் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு ஸ்லோ ட்ராக். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. எக்கனாமிக்கலா போல் பண்ணுவாங்க. டேர்ன் நல்லாவே இருக்கும். விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸ்பின்னர்ஸ்க்கு தான் ஃபாஸ்ட் பால்ஸை கம்பேர் பண்றப்போ. பட் T20 பொறுத்த வரைக்கும் இந்த டெத் ஓவர்ஸ்ல ஃபாஸ்ட் பால்ஸ் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்துட்டு இந்த வெனுவோட ரெக்கார்ட் வைஸ் பாக்குறப்போ ஃபாஸ்ட் பால்ஸ் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து. பட் மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா ரன்னை வந்து ரன் ஃப்ளோ வந்து கட்டுப்படுத்துவாங்க. அதே நேரத்தில் எக்கனாமிக்கலாவும் போல் பண்ணிடுவாங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உங்களுக்கு அதிகம். ஸோ நல்லாவே பால் டர்ன் ஆகும் இங்க பொறுத்த வரைக்கும். பட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல முதல் 4-5 ஓவர் நல்லா ஒரு ஃபிளாட்டா இருக்கும். இந்த பவர் பிளேவை கொஞ்சம் அழகா யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ரன்ஸ் வருவது வந்து கொஞ்சம் வந்து கடினமா தான் இருக்கும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு 46 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து 27 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 19 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்கிறது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் தான். ஸோ பிச்லாம் யூஸ்டு பிச் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் இங்கே பயங்கரமா டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இது குறிக்குது. தென் லாஸ்ட் மேட்சுமே நெயில் பிட்டிங்கே தான் இருந்தது. கடைசியில பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து மேட்சுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ கடைசி கட்டத்துல மேட்ச் அப்படியே இந்த ஃபாஸ்ட் பாலர்ஸ்ல வந்து ரன்ஸ் போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க கொஞ்சம் ப்ரிஃபரபுளா இருப்பாங்க வின்னிங்ஸ்க்கு. ஆவரேஜான ஸ்கோர் 158 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 ரன் அப்படிங்கிறது சாலிடா வருங்க. ஏன்னா மிடில் தான் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் இது பண்றாங்க. ஸோ இன்சியல் ஓவர்ஸ்ல பவர் பிளேயர் கொஞ்சம் ரன் ஃப்ளோ அதிகப்படுத்திட்டாங்கன்னா அப்புறம் பாலுக்கு பால் ஆனா கூட ஒரு 150ங்கிறது சாலிடா வந்துடும். ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல 176ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படி டோட்டலா வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. 60 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுல ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் எடுத்திருக்காங்க கடைசி 5 T20ல. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே டாமினேட் பண்ணுது. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் இந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து விக்கெட்ஸ் வந்து அவங்க கணிசமான விக்கெட்ஸ் வந்து கடைசி சமயத்துல வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹெட்வர்ட் ரெக்கார்ட் 9 மேட்ச் இது வரைக்கும் பிளே பண்ணிருக்காங்க கடைசி ஒரு 5 வருஷத்துல. ஸோ அதுல ஆப்கானிஸ்தான் ஒரு 7 மேட்சும், ஜிம்பாப்வே 2 மேட்சும் தான் வின் பண்ணிருக்காங்க. பியூர்லி அப்பர் ஹேண்ட் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். பட் ஹோம் கிரவுண்ட் கண்டிஷன்ஸ்ல நடக்கிறது வந்து ஸ்லைட்லி அட்வான்டேஜ் ஃபார் ஜிம்பாப்வே. இப்போ ரீசன்ட் ஃபார்மும் ஜிம்பாப்வே கிட்ட நல்லாவே இருக்கு. ஸோ பாகிஸ்தானுக்கு கடைசி மேட்ச் கூட வின் பண்ணிட்டு அதாங்க அதே வின்னிங் இதுல வந்து லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ட் அதிகமா இருக்கும் ஹோம் கண்டிஷன்ஸ்ல பிளே பண்றது. பட் ஓவராலா பாக்குறப்போ ஆப்கானிஸ்தான் தான் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. அவங்க தான் ஸ்ட்ராங்கான டீமாவும் இருக்காங்க. இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்பவே அதிகம். ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 ரஹ்மானுல்லா குர்பாஸ் அண்ட் நட்டல் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது அஸ்ரதுல்லா ஜெசாய், அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய். அஸ்ரத் ஓமர் ஜாய் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆர்டர்ல வந்தாரு. ரீசன்ட் டாப் ஆர்டர்ல ஏர்லினா 2-3 விக்கெட் விழுந்ததுனால உடனடியா வந்து பாத்தீங்கன்னா இசாக்கு வந்து கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ எப்பயும் போல டாப் ஆர்டர்ல ஆடிட்டாங்க அப்படின்னா அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் தான் இந்த டவுன் வருவாரு. அடுத்ததான் கரீம் ஜனட், இஷாக், அடுத்ததான் முகமது நபி, ராசித் கான், முஜிபுர் ரஹ்மான், நவீன் உல்லக், ஃபரீத் மாலிக். ஸோ இது வந்து ஆப்கானிஸ்தானோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃபரீத் மாலிக்கு 2 ஓவர் தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ மேபி அவருக்கு பதில ஃபரூக்கியை வந்து உள்ள கொண்டு வருவதற்கு கூட பாசிபிலிட்டிஸும். இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறதுனால மேபி
ஃபரூக்கியை வந்து அந்த இடத்துல உள்ள கொண்டு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. எக்கனாமிக்கலா தான் போல் பண்ணியிருந்தாருங்கிறதுனால பெருசா அவர் வெளியே எடுக்க மாட்டாருங்கிறதுனால சேம் பிளேயிங்களோட நம்ம இப்போ வந்திருக்கோம். ஜிம்பாப்வே வின்னிங் காம்பினேஷன் மோஸ்ட்லி அதோட தான் அவங்க வருவாங்க. பென்னட் அண்ட் மர்மணி, ஸோ 2 பேர் தான் வந்து விக்கெட் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. மர்மணி தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. டியான் மேயர்ஸ், சிக்கந்தர் ராசா, ரியான் ப்ரோல், வெஸ்டின் மாதுவேர், அடுத்ததா முசிகுவா, வெலிங்டன் மஸ்கடஸா, கரவா, முசர்பானி, டிக்வாண்டா. ஸோ இது வந்து ஜிம்பாப்வேவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிம்பாப்வே டீம்ல இருந்து எடுத்துரும். ஸோ ஜிம்பாப்வே டீம்ல இருந்து மருமணி, பென்னட், இதன் அடுத்ததா சிக்கந்தர் ராசா, ரியான் ரூல், முசர்பானி, நெஹர்வா. ஸோ இந்த 6 பேர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 6 பேருமே மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி அவங்களோட டீம்ஸ்ல கொண்டு வந்துக்குவாங்க. ஸோ இவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்துரும், அடுத்தது மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பார்த்துரும். எதனால இவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, யூசர்ஸ் அதிகமா ஏன் அவங்களை பிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, ஸோ மீதி இருக்க ஆப்ஷன்ஸ்ல எப்படி அவங்களுக்கு என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்குங்கிறத பார்த்துருவோம். பென்னட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் லெஃப்ட் ஹேண்டர் அட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள இருந்ததுனால அவருக்கு ஓவர் கொடுத்து பார்த்தாங்க. பட் அது பெருசா ஒர்க் ஆகல. தென் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ பென்னட் பொறுத்த வரைக்கும் பவர் பிளேவில் பிளே பண்றாரு. பவர் பிளேவை கொஞ்சம் அடிச்சு ஆடணுங்கிற மனநிலையில ஆடுவாரு. இந்த பவர் பிளேக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன்ஸ் வரைக்குமே கூட அடிப்பதற்கு சான்சஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியும் அவர் வச்சிருக்காரு. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடியவர். பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் மேட்ச் கொடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா, முசர்பானி, வாண்டோ, நஹர்வா, வெலிங்டன் மஸ்கடஸ், இதன் அடுத்தது ரியான் ப்ரூல், பென்னட் இப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல தான் அவங்க போறாங்க. ஸோ பென்னட் இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% வந்து மோஸ்ட்லி இருக்காது. அந்த ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து பென்னட்டை வந்து பிக் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, அவருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் வேற என்ன இருக்கு, ஸ்கொயர் பவுண்டரிஸ், லாங் ஆஃப்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன். ஸோ கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களையும் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன், இப்படி அட்வான்டேஜ் பாக்குறப்போ அவருக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் அவரை வந்து பிக் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவர்கிட்ட நம்ம ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இன்சியில பவர் பிளேவிலே கொஞ்சம் அதிகப்படியான ரன்ஸை அவர் எடுத்துறதுனால. இப்போ சப்போஸ் ஃபசல் அக் ஃபரூக்கி டைரக்டாவே ஃபசல் அக் ஃபரூக்கியை கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னா இவர் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதுவும் ஸ்விங் பவுலர்ட்ட கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஸோ சப்போஸ் ஃபசல் அக் ஃபரூக்கி உள்ள வந்துட்டாருன்னா இவர் நீங்க டைரக்டாவே ஒமிட் பண்ணிடலாம். சப்போஸ் அவர் இல்ல சேம் காம்பினேஷனோட தான் வரப்போறாங்க அப்படின்னா ஒரு 20ல இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கு. இந்த அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஆன அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களோட ஃபீல்டிங் மிச்சஸ் எல்லாம் சேர்த்து லாட் ஆஃப் விஷஸ் அவங்க பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ இவர் வந்து உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட வின்னிங் ரேஷியோ வந்து கம்மி பண்ணுவதற்கான வாய்ப்பை வந்து கொண்டு வந்துருவார். ஸோ ஃபசல் அக் ஃபரூக்கி வந்துட்டாருன்னா டைரக்டாவே நீங்க அவரை ஒமிட் பண்ணிடலாம். அடுத்ததான் மருமணி. ஸோ மர்மனியை ஏன் நிறைய பேர் பிக் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் மேட்ச் ஒரு 30% தான் இருந்தாங்க, இந்த மேட்ச் ஒரு 60% வரைக்கும் அவர் பிக் பண்ணியிருக்கிறது ரீசன் இவர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ஸோ விக்கெட் கீப்பர்ல இருந்து சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். இந்த பவர் பிளேவை கொஞ்சம் அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடுறாரு. இவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ். ஸோ இன்சிலா பவர் பிளேலே வந்து நம்ம முஜிபுர் ரஹ்மான் வந்து பவுல் பண்ண போறாரு, முகமது நபி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸும் இவங்களுக்கு நல்லாவே இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ மறுமணிக்கு ட்ரெண்ட் வைஸ் நிறைய இருக்கு. அப்படி எதுவும் ஏன் அவரை பிக் பண்ணிருக்காங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ சப்போஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க ஜிம்பாப்வே அப்படின்னா விக்கெட் கீப்பர் மூலியமாவே பேட்டிங் வருவதற்கு முன்னாடி ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு ரொம்ப அதிகம். ஸோ அப்போ அந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் விக்கெட் கீப்பர் மூலியமாவே அவருக்கு கிடைச்சிருது. தென் பவர் பிளேவில் வந்து பிளே பண்றப்போ ஒரு 15 to 20 ரன் அடிச்சுட்டாவே போதுமானதா இருக்கும். 2-3 பவுண்டரிஸ் வந்துட்டாவே போதுமானதா இருக்கும். ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். அவர் வந்து அந்த ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தா என்ன ஃபேண்டசி பாயிண்ட்ஸோ அது வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்துருங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் அவரை வந்து கன்சிடர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் ஆர் செகண்ட் பேட் ரெண்டுல எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னா செகண்ட் பேட் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஃப். இவங்க வந்து செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா கொஞ்சம் சேஃப். ஏன்னா பேட்டிங் வருவதற்கு முன்னாடி அவங்க சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வருவார். ஏதோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க அவரை கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்ல ரொம்பவே வீக். முஜிபுர் ரஹ்மான் இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்ண போறாரு. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு பேட்டில் இருக்கும். டியான் மயர்ஸ். ஸோ சாரி அடுத்து நம்ம சிக்கந்தர் ராசாக்கு போவோம். ஸோ சிக்கந்தர் ராசா மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லயுமே. லாஸ்ட் மேட்ச் ஒரு ஃபேண்டசி டீம்லயே வரல, பட் இந்த மேட்ச் கண்டிப்பா வருவாரு.
அவரோட 4 ஓவருமே அவர் போல் பண்ணிடுறாரு. ஸோ அது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ். தென் டாப் ஆர்டர்ல வராரு. கரண்ட்ல T20ல ஒவ்வொரு டீமுக்குமே ஒவ்வொரு குட் ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி ஜிம்பாப்வேவோட பேக் போனே அவர் தான். ஸோ அவர் சிக்கந்தர் ராசா, ஜிம்பாப்வேன்னு ஒரு மேட்ச் நடக்குதுன்னா சிக்கந்தர் ராசாவை நம்ம ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல விட்டு போக நமக்கு மனசே வராது. 90% ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு அவர் ரொம்பவே ஆப்டா இருப்பாரு. எப்ப எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லவே முடியாது. பேட்டிங்ல சப்போஸ் பவுலிங்ல வந்து ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துருவாரு, திடீர்னு பார்த்தா பேட்டிங்ல வந்து ஒரு 60-70 ரன்ஸ் அடிச்சிருவாரு. ஸோ இந்த மாதிரி எப்ப எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியாது பேட் அண்ட் பவுல்லே அப்படின்ட்டு. பட் போத்லயுமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. 4 ஓவருமே அவர் ஃபுல் கோட்டாம அவர் போல் பண்றாரு. பேட்டிங்ல டாப் ஆர்டர்லயே வராரு. மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃபான ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கூட. ரியான் புரூல் இந்த டீமோட 6th பவுலிங் ஆப்ஷன். லாஸ்ட் மேட்ச் பென்னட்டுக்கு ஓவர் கொடுத்தாங்க. இந்த மேட்ச் ரியான் புரூலுக்கு ஓவர் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. மினிமம் ஒரு 2 ஓவர் வரைக்கும் ஓவர் போல் பண்ணிடுவாரு. தென் ஒரு சூப்பர்வான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல வந்து அந்த ஒரு மேட்ச் மாத்தினதே அவர் அடிச்ச அந்த ஒரு சிக்ஸரும் ஒரு பவுண்டரியும் அப்படிங்கிறது தான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ், இவரும் ஸ்பின்னர்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஸ்பின் ஆப்ஷன்ல கொஞ்சமே கஷ்டப்படுறாரு. அந்த வகையில இவர் வர்ற டைம்ல பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் யாருன்னா ரஷீத் கான். ரஷீத் கான் மிடில் ஓவர்ஸ்ல டோட்டலி டீமை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாரு. ஸோ அந்த வகையில ரஷீத் கானுக்கும் ரியான் புரூலுக்கும் கண்டிப்பா ஒரு பேட்டில் இருக்கும். ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம இவருக்கு கூடிய பிளஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ண போறாரு. சப்போஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட் பேட்டிங்ல வந்து வெறும் 10 ரன் மட்டும் அடிச்சா போதுமானது, அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுவாரு. அது மட்டும் கிடையாது, பென்னட்டுக்கு என்ன மாதிரி ஃபீல்டிங் பொசிஷனோ அதே ஆப்ஷன் தான் ரியான் புரூலுக்கும். கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ரியான் புரூலை பொறுத்த வரைக்கும் எப்ப நம்ம அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம், மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்லேயே அவரை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் முசர்பானி, நெஹர்பா. ஸோ இந்த 2 பேருக்குமே எதனால வந்து பர்சன்டேஜ் வைஸ் அதிகமா இருக்காங்கன்னா, இன்சியில பவர் பிளேலையுமே 2 பேருமே போல் பண்றாங்க. டெத் ஓவர்ஸ்லயும் இவங்க தான் போல் பண்றாங்க. ஸோ இன்சியில பவர் பிளேலையுமே முதல் 4 ஓவர்ல இவங்க தான் 2 ஓவர் போல் பண்ண போறாங்க. கடைசி 4 ஓவர்லுமே இவங்க வந்து போல் பண்ண போறாங்க. ஸோ அதனாலதான் இவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்கறப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு. இவங்க தான் பவுலிங் டிபார்ட்மெண்டோட ஒரு பேக் போனா இருக்காங்க ஜிம்பாப்வேக்கு. பர்டிகுலரி நெஹர்வா வருது. எல்லா குவாலிட்டி டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாவுமே அவரோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. எல்லா குவாலிட்டி டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாவுமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்றதே வந்து நெஹர்வா சொல்லலாம். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செகண்டா போல் பண்றப்ப ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஒரு இதுல எடுக்கிறாரு. அவர் 10 மேட்ச் பிளே பண்றாருன்னா ஒரு 10 மேட்சுமே வந்து மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துறாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ கிட்டத்தட்ட 60-40 அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கிறாரு. அந்த 60% எடுக்கிறப்பவுமே 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துறாரு. ஸோ அதுலதான் நம்ம டோட்டலி வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. இவர் எப்படி நம்ம பிக் பண்றது, எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து அவரை கொண்டு போறது அப்படிங்கிறது. பட் இவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஓடிஐ அப்படின்னா நம்ம மஸ்டா நீங்க பிக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ பேட்டிங்ல வந்து கணிசமான ரன்ஸ் வந்து ஒரு 20-25 ரன்ஸ் கூட சம்டைம்ஸ் அடிக்கிறாரு. பட் T20ஸ்ல இவருக்கு பேட்டிங்க்கு இவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இந்த டெத் ஓவர்ல இந்த 20வது ஓவர் அவர் தான் போல் பண்ண போறாங்கிறதுனால அட்வான்டேஜ். ஆனா ஆவரேஜா அவர் எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுக்கிறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா செகண்டா போல் பண்றப்பதான் கொஞ்சம் இந்த விக்கெட் ரேஷியோ வந்து பாக்குறப்ப அவருக்கு நல்லா இருந்திருக்கு. கொஞ்சம் சேஃபா போகணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் போல் பண்றவங்க சேஃப். என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் பிக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பிக் பண்ணுங்க. ஆனா மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்துறாரு. அவரை பிக் பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ரியான் புரூல் வந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோமே, அவர் வந்து பேட்டிங்ல வந்து ஒரு 20 ரன் அடிச்சு ஆகணும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ. அதே ஜிம்பாப்வே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ நீங்க ரியான் புரூலுக்கு பதிலாக நீங்க நெஹர்வாவுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா கம்பல்சரி அவர் ஒரு விக்கெட்டாவது எடுத்துடுவாரு அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல. இதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும்தான் நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ல ஒரு 6 மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுக்கிறார், 4 மேட்ச் விக்கெட்டே எடுக்காம விக்கெட் இல்லாம போயிடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதுனால எல்லாருக்குமே சேஃப்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவர் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்ப தான் சேஃப். ஏன்னா அந்த 20வது ஓவர் போல் பண்ண போறாரு அப்படிங்கிறப்போ நான் பர்சனலி அவரோட ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ செகண்டா போல் பண்றப்போ மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்துறாரு. அவரை பிக் பண்றதுக்கு அவர் மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்துறாரு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல பாக்குறப்போ நான் பர்சனலி அவரை வந்து செகண்ட் இன்னிங்ஸ்க்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். முசர்பானி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு குவாலிட்டியான பவுலர்.
பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. ஸோ செகண்டா பவுல் பண்றதை கம்பேர் பண்றப்போ ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரி அப்படிங்கிறப்போ ஜிம்பாப்வேவை விட அண்டர் டாக் டீம் கேட்டகரி அப்படிங்கிறப்போ அவர் போத் இனிஷியலி இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாரு. ஒரு குவாலிட்டி டீம்ஸ் கேட்கன்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அவருக்கு நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாருமே பர்சன்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸ். இப்போ லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய இந்த வெல்லிங்டன் மஸ்கிடஸ், தென் அடுத்ததா டியான் மோயஸ், தென் அடுத்ததா வெஸ்லி மாத்வேர். இந்த 3 பேர்த்தோட ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கு என்ன இருக்குன்னா 3 பேர்த்துல டியான் மோயஸ் அஸ் அ பிளேயரா பேட்ஸ்மேனா அவர்கிட்ட வந்து நம்ம 30 ரன் அடிக்கணும். அவர் 30 ரன் அடித்தால் மட்டும்தான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். குவாலிட்டி பவுலிங் அகேன்ஸ்டா அவர் 30 ரன் அடிப்பாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்கு. இவருக்கு எகென்ஸ்டா பவுல் பண்ணக்கூடிய டாப் ஆர்டர்ல பவுல் பண்ணக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் அவர் எக்கனாமிக்கலா பவுல் பண்ணிட்டு போயிட்டாரு, விக்கெட் எடுக்கல. இந்த மேட்ச் அவர் டாப் ஆர்டர்லயே 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து ஈஸியா கொலாப்ஸ் பண்ணிடுவாரு. ஸோ டியான் மோயஸ் முஜிபுர் ரஹ்மான் ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரும் ரைட் ஹேண்டர். பை சான்ஸ் ஃபசல் லக் ஃபாரூக்கி உள்ள வந்துட்டாருன்னா பென்னட் அண்ட் டியான் மோயஸ் 2 பேர்த்தோட விக்கெட்ஸுமே இன்சிலா பவர் பிளேல அவர் எடுப்பதற்கு கூட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அவர் பெருசா ஃபேண்டஸ் டீம்ல வருவாரா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மாதிரி தான். அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை, எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஏதாவது இருக்கா? அஸ் அ பிளேயரா 30 ரன் அடிக்கணும், வேற ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கானா? அது அவருக்கு கிடையாது. வெஸ்லி மாத்வேர் இந்த மேட்சோட ஒரு டிஃபரன்சியல் பிக்கா, ஒரு ரிஸ்க் பிக்கா நீங்க யாரையாவது எடுக்கணும் ஜிம்பாப்வேல இருந்து, அதுவும் அந்த பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல யாரையாவது எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து வெஸ்லி மாத்வேருக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபசல் லக் ஃபாரூக்கி உள்ள வந்துட்டாருன்னா டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 1 or 2 விக்கெட்ஸ் ஈஸியா கொலாப்ஸ் ஆயிடும். டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிறப்போ சிக்கந்தர் ராசாவோட டவுன் கொஞ்சம் கீழே வந்துடும், வெஸ்லி மாத்வேரோட டவுன் கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் ஆகும். ஸோ அப்போ வெஸ்லி மாத்வேர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போனாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, ஃபசல் லக் ஃபாரூக்கின்னு ஒரு ஃபாஸ்ட் பாலர் உள்ள வந்துட்டாருன்னா டாப் ஆர்டர்ல 1 or 2 விக்கெட்ஸ் ஏர்லியரா கொலாப்ஸ் ஆகும். அப்போ அவர் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் ஆவாரு. ஸோ ஒரு டிஃபரன்சியல் பிக்கா அந்த பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல ஒரு பிளேயரை நீங்க பிக் பண்றதுக்கு ஜிம்பாப்வே டீம்ல இருந்து அவர் டிஃபரன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ சப்போஸ் பேட்டிங் ஆட்டத்துல வேற யாருமே பிக் பண்ணவே முடியாது, பென்னட் அண்ட் வெஸ்லி மாத்வேர் மட்டும்தான் இருக்காருங்கிற காம்பினேஷன் வரப்போ மாத்வேருக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி அட்டல் ஒருத்தர் இருக்காரு ஆப்போனன்ட் டீம்ல. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்க அவரை ஒமிட் கோட் பண்ணலாம். ஆனா ஜிம்பாப்வே டீம்ல இருந்து ஒரு பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல ஒருத்தர் பிக் பண்ணணும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க அந்த இடத்துல வெஸ்லி மாத்வேருக்கு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல யாரையா கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னா. ஸோ நீங்க தானே சொன்னீங்க டாப் ஆர்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிற இதுக்கு போக வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபசல் லக் ஃபாரூக்கின்னு ஒருத்தர் வந்து டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் பண்ற பட்சத்துல அவர் வந்து வருவார். அப்போ ஃபசல் லக் ஃபாரூக்கின்னு ஒருத்தர் உள்ள வர்றப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா வெல்லிங்டன் மஸ்கிடஸ் ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னருங்க. எல்லா டீமு கூடமே மினிமம் 1 விக்கெட்டாவது அவர் எடுத்துக்கிட்டே இருக்காரு மேட்ச் ஆன் மேட்ச். அது மட்டும் இப்போ சப்போஸ் இந்த 1 விக்கெட்டுங்கிறது அவருக்கு கிடைச்சிருது, அதுல இந்த 25 ஃபேண்டசி பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட். ஸோ இதை மட்டும் எடுத்துக்கும். அன்எக்ஸ்பெக்டடா பவுல்டு எல்பிடபிள்யூ அதை கெட்டு போயிட்டு அதை விட்டுருவோம். ஸோ இதுல ஒரு 29 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது அவருக்கு சாலிடா அவருக்கு கிடைச்சிருது மேட்ச் ஆன் மேட்ச். இது ஒண்ணு. இதை தாண்டி வேற ஏதாவது அட்வான்டேஜா ஒரு கேட்ச், அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேட்ச், இல்லைன்னா ஒரு எல்பிடபிள்யூ, இதெல்லாம் தான் அவரை ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துருது. ஸோ அதனால நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போங்க. ஒரு 10 டீம் போறீங்க, ஒரு 5 டீம்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற 5 டீம்ஸ்ல அவரை ட்ரை பண்ணுங்க. மினிமம் 1 விக்கெட் எடுத்துறாரு. அவரை ஃபேண்டசி டீம்ல கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அவர் எல்பிடபிள்யூ முறையிலையோ அல்லது ஏதாவது ஒரு கேட்ச் பிடிச்சிட்டாவோ அது அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள அவரை கொண்டு வந்து விட்டுரும். அந்த 38-35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் சப்போஸ் பை சான்ஸ் பேட்டிங்ல வந்து ஒரு 5 ரன் அடிச்சிடறாரு, அன்எக்ஸ்பெக்டடா அடிச்சிடறாருங்கிறதெல்லாம் அவரை ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துடும். இது எல்லாம் அவருக்கு கூடிய அட்வான்டேஜஸ். ஏன்னா இப்போ 4 ஓவர்ல பால் பண்ண போறாரு, 1 விக்கெட் எடுத்துறாரு. அந்த 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா எல்பிடபிள்யூ போல்டுங்கிற மாதிரி அடிச்சுன்னா 8 பாயிண்ட் கிடைச்சது. நமக்கு எதெல்லாம் பாயிண்ட் கிடைக்குங்கிற மாதிரி பார்த்து அதுல எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ நகர்வா செகண்டா பால் பண்றப்போ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸா இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தாரு. அதுதான் சொல்றேன், 10க்கு 6 மேட்ச் அந்த மாதிரி நடக்குது. 10க்கு 10லுமே கிட்டத்தட்ட 9 மேட்ச்லயுமே செகண்டா பால் பண்றப்போ 1 விக்கெட் எடுத்தாரு. அந்த மாதிரி இருக்கிறப்ப அவருக்கு சேஃபா தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ மஸ்கிடஸுக்கு வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றப்போ பேட்டிங்ல ஒரு வருது கூட சான்சஸ் இருக்கு, நகர்வா பேட்டிங் வருவதற்கான வாய்ப்பு இருக்குமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால மஸ்கிடஸாக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஜிம்பாப்வேவோட ஒரு காம்பினேஷன்ஸ். ஸோ அப்படி பாக்குறப்போ ஜிம்பாப்வேல சிக்கந்தர் ராசா 1, மர்மனி 2, பென்னட் 3, வெலிங்டன் மஸ்கிடஸ் 4, நகர்வா 5 அண்ட் முசத்பான் 6, ரியான் பரோல் 7. இந்த 7 பேருமே ஜிம்பாப்வே டீம்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிளேயர்ஸா இருக்காங்க. ஃபேண்டசி டீம்ல வர்ற வாய்ப்பு அதிகம் உள்ள இந்த 7 பிளேயர் இவங்களாதான் இருப்பாங்க. அடுத்தது ஆப்கானிஸ்தான் டீம் அட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் லோ பர்சன்டேஜ் இருக்கவங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அட்டல். தென் அடுத்ததான் வந்து முஜிபுர் ரஹ்மான் இந்த மேட்ச் ரொம்ப லோ பர்சன்டேஜா இருக்காரு. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இசாக். ஸோ இசாக் அண்ட் ஃபரீத் மலிக் இந்த 4 பேரும் தான்
ஆப்கானிஸ்தான் டீம்ல இருக்கக்கூடிய லோ பர்சன்டேஜ் மீதி இருக்கிறவங்க எல்லாத்துலயுமே கம்பல்சரி உங்களோட ஆப்பனன்ட் உங்களோட டீம்ல பிக் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லோ பர்சன்டேஜ் டிஃபரன்ஷியல் பிக்கை மட்டும் பார்த்துருவோம். அத்தல் ஒரு குவாலிட்டியான பிளேயருங்க. ரீசன்ட் ஃபார்ம் அவருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. டொமஸ்டிக் லெவல்ல கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே அவர்கிட்ட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் அவரை பிக் பண்ணியிருந்தோம். ஸோ இருந்தாலும் நம்ம கிளீன் ஷீட் பண்ணியிருந்தோம். பட் அவரை பிக் பண்ணியுமே அவர் பெருசா பண்ணல. அவர் பண்ணாதது ஒரு பிளஸ் நான் நினைக்கிறேன். இந்த மேட்சும் மோஸ்ட்லி அவர் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. நம்ம டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டொமஸ்டிக் லெவல் ரெக்கார்ட் வைஸ் பார்க்குறப்போ குவாலிட்டியான பேட்ஸ்மேனுங்க நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் அந்த லாங் ஆன் லாங் ஆஃப் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல கவர் பண்ணி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மினிமம் ஒரு கேட்ச் அதை அவர் பிடிச்சிருவாரு. பேட்டிங்ல ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்ச் இருப்பாரு. லோ பர்சன்டேஜ் பிக் வேற. கண்டிப்பா வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக் அட்டல் இருப்பாரு. மினிமம் 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் அதிகம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இஷாக். இந்த இஷாக் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்லயும் சரி, தென் அடுத்ததா லீக்ஸ் எல்லாம் விளாடுறாங்க இல்லைங்களா, ஸோ அதுலயுமே போய் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட டவுன் வந்து இந்த டவுன் தாங்க வருவாரு. பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல ஏர்லியா லாஸ்ட் மேட்ச் மாதிரி 2 wickets கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா இவர் வந்து வந்துருவாரு. லோ பர்சன்டேஜ் பிக்கு மோஸ்ட் வச்சு அவர் பெருசா ட்ரை பண்ணல. ஸோ லாஸ்ட் மேட்ச் விக்கெட் கீப்பரே அவர் தான் பண்ணாரு. அப்படிங்கிறப்ப அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ் எல்லாம் அவருக்கு தாங்க போக போகுது. பை சான்ஸ் அபிஷியல் லைன்அப்ஸ்ல லாஸ்ட் மேட்ச் விளையாண்ட பேட்டிங் ஆர்டரே வருது, இவர் வந்து செகண்ட் டவுன் தான் வர போறாருன்னா உங்க டீமோட பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இஷாக் தான் இருப்பாரு. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் பேட்டிங்ல செகண்ட் டவுன்லயே வர்றப்போ மினிமம் 20 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடுவாரு. ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா வந்து இஷாக் இருப்பாரு. ஒரு மோஸ்ட்லி யாரும் பெருசா ட்ரை பண்ணிருக்காத ஒரு ஆப்ஷன். அட்வான்டேஜ் வைஸ் பாக்குறப்போ விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். முஜிபுர் ரஹ்மான் லாஸ்ட் மேட்ச் 4 ஓவருமே பால் பண்ணி விக்கெட் எடுக்கல. ஸோ அப்படி பாக்குறப்போ எல்லாருக்குமே பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும் அவங்களோட பேருக்கு பக்கத்துல. பட் இவருக்கு 0 இருக்கும். அப்படிங்கிறப்போ அதுவுமே லாஸ்ட் மேட்சோட இவரோட பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. எல்லாரும் பாயிண்ட்ஸ் பக்கத்துல லாஸ்ட் மேட்ச் எடுத்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் பாக்குறப்ப எல்லாம் அவங்களே தான் பிக் பண்ணிருப்பாங்க. இவர் யாரும் பிக் பண்ணிருக்க மாட்டாங்க. பவர் பிளேவிலே கொலாப்ஸ் பண்ணிடுவாரு. 4 ஓவர் லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணாலும் ரன்ஸ் எல்லாம் அதிகம் கொடுக்கல. பால் டு பால் தான் கொடுத்திருந்தாரு. கண்டிப்பா இந்த மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 விக்கெட்டுக்கும் அவர் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க முஜிபுர் ரஹ்மானை ட்ரை பண்ணுங்க. ஃபரீத் மாலிக் லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. மேபி இந்த மேட்ச் உள்ள இருந்தாருன்னா 3 ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. அவர் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். சப்போஸ் அவர் இல்லைன்னா ஃபசல் அக்பருக்கு வந்துருவாரு. அவர் எப்படினாலும் ஒரு 50% வரைக்கும் பிக் பண்ணிடுவாங்க. அவர் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டு போயிடுவார். அவருக்கு 4 ஓவருமே கொடுத்துருவாங்க. அதுலயும் பர்டிகுலர்லி டெத் ஓவர்ஸ்ல அவர் தான் வந்து போல் பண்ணுவார். அதுவும் 20வது ஓவர் அவர் தான் வந்து போல் பண்ணுவதற்கு சான்சஸ் இருக்கும். ஃபசல் அக்பருக்கு இருந்தாருன்னா. ஃபரீத் மாலிக் இருந்தாருன்னா பவர் பிளேலே கொடுப்பாங்க. மிடில் ஓவர்ஸ்ல 1 ஓவர் கொடுப்பாங்க. 3 ஓவர்ல சேர்த்து 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் இருக்கும். லோ பர்சன்டேஜ் பிக்கா வந்து அவர் இருப்பாரு. நவீன் உல்லக் அண்ட் ஃபரீத் மாலிக் இந்த 2 பேர்த்துல இருந்து எனி ஒன்னா நீங்க வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஆனா 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவீன் உல்லக் 4 ஓவர்னு போல் பண்றது அவருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஃபரீத் மாலிக் 3 ஓவர் தான் போல் பண்ணுவார் மேக்ஸிமம் அப்படிங்கிறப்ப அது டிஸ்அட்வான்டேஜ். சேஃபான ஆப்ஷன் நவீன் உல்லக் லாஸ்ட் மேட்ச் 1 ஓவர் மெய்டன் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. எல்லாரும் அவர் தான் பிக் பண்ணிருப்பாங்க. ரிஸ்கான ஆப்ஷன் லாஸ்ட் மேட்ச் விக்கெட்டே எடுக்கல ஃபரீத் மாலிக் 2 ஓவர் தான் போல் பண்ணாருங்கிறப்ப அவர் ரிஸ்க். ஸோ இந்த காம்பினேஷன்ல கிராண்ட் லீக்ஸ்க்கு வேணா ரிஸ்க் எடுங்க. ஃபசல் அக்பருக்கு வந்துட்டாருன்னா அவருக்கு நீங்க கம்பல்சரி நீங்க போயிடுங்க. அவர் டாப் ஆர்டர்ல கண்டிப்பா கொலாப்ஸ் பண்ணிடுவார். ஸோ இந்த லோ பர்சன்டேஜ் பிக்கு. இப்போ ஹை பர்சன்டேஜ்ல வந்து அஸ்ரதுல்லா சேசாய் லாஸ்ட் மேட்ச் குயிக் ஃபயர் நாக் ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் குயிக் அடிச்சுட்டு போயிட்டார். அதனால எல்லாருமே அவர் பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் டாப் ஆர்டர் 2 பேருமே ஆடிட்டாங்க அப்படின்னா அசதுல்லா சேசாய்க்கு பெருசா வேலை இருக்காரு. அவர் வந்து வெரி ஃபர்ஸ்ட் பில்லர் இருந்து அக்ரெசிவ் ட்ரெண்டோட ஆடுறப்போ ஏர்லியரா அவுட் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் தான் இருக்கும். ரஹ்மான் அல் குர்பாஸ் லாஸ்ட் மேட்ச் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. விக்கெட் கீப்பர் அவர் பண்ணாதது மிகப்பெரிய ஒரு மைல்ஸ். பை சான்ஸ் இந்த மேட்ச் அவர் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாருங்கிற மாதிரி அபிஷியல் சீட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மஸ்டா ட்ரை பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா 50-50 ஆஃபீஸ்ல கொண்டு போங்க. இன்னொன்னு ரஹ்மானுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ பினாமினலா வச்சிருக்காருங்க ரெக்கார்ட். பேட்டிங்ல வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ. பட் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப தான் எல்லாரும் அவுட் ஆனாரு, டக் அவுட் ஆனாரு. பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கு. பேட்டிங் செகண்ட் பண்றதை கம்பேர் பண்றப்போ இப்போ விக்கெட் கீப்பர் அவர் பண்றாருன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மஸ்ட் ட்ரை. டாப் ஆர்டர்ல வராரு, இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாரு. இப்போ அவர் விக்கெட் கீப்பர் பண்றாருன்னா மஸ்ட் பிக்கா உங்களோட டீம்ஸ்ல போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து ட்ரை பண்ணுங்க. விக்கெட் கீப்பர் பண்ணலைன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப மட்டும் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிறது பெட்டர் ஆப்ஷன். அஸ்மத்துல்லா ஓமார் தான் லாஸ்ட் மேட்ச் 4 ஓவருமே போல் பண்ணாருங்க. ஸோ பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. பை சான்ஸ்
நம்ம சொன்ன மாதிரி ஃபசல் ஃபரூக்கி வந்துடுறாரு அப்படின்னா ஃபசல் ஃபரூக்கி, நவீன் உல்லக், முஜிபுர் ரஹ்மான், ரஷீத் கான் இந்த 4 பேரும் அவங்களோட 4 ஓவரை போல் பண்ணுவாங்க. அஸ்மத்துல்லா உமர் ஜாய் 2 ஓவரும், முகமது நபி 2 ஓவரும் போல் பண்ணுவாங்க. இதுதான் காம்பினேஷன். சப்போஸ் ஃபசல் ஃபரூக்கி வரல அப்படின்னா அஸ்மத்துல்லா உமர் ஜாய் அவரோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாரு. ஃபரீத் மாலிக் வந்து மினிமம் 2ல இருந்து 3 ஓவரும், நபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் 1 மேக்ஸிமம் 2 அப்படிங்கிற காம்பினேஷன்ல போல் பண்ணுவார். இப்போ ஃபசல் ஃபரூக்கின்னு ஒருத்தர் உள்ள வர்றதுனால அஸ்மத்துல்லா உமர் ஜாயோட ஓவர் கொஞ்சம் கட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் நீங்க டீம் பிக் பண்றப்ப மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இசாக் இந்த டவுன்ல வரல, செகண்ட் டவுன்ல வரல, அஸ்மத்துல்லா உமர் ஜாய் தான் வராரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் வந்து இம்பார்ட்டன் ஆயிடுறாரு. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. 2 ஓவர் போல் பண்றப்போ 1 விக்கெட் வரைக்கும் எடுத்துடுவார். சப்போஸ் அவரோட டவுன் கொஞ்சம் கீழே போகுதுன்னா அவரை நீங்க வந்து ஒமிட் பண்ணிடுங்க. ஃபசல் ஃபரூக்கி வந்தால், வரலைன்னா அவர் மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லயுமே. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான், அவரை பத்தி சொல்ல தேவையில்ல, மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லயுமே. எந்த வெனுவா இருந்தாலும் விக்கெட் எடுப்பாரு, மினிமம் 2 விக்கெட் எடுத்துருவாரு. முகமது நபி பேட்டிங்ல ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயருங்க முகமது நபி. ரீசன்ட் ஃபார்ம் வேற லெவல்ல வச்சிருக்காரு. அவர் வரக்கூடிய கடைசி 10 பாலா இருந்து அதுல 20 ரன் அடிச்சிருக்காரு. போதும், இந்த 20 ரன் அவருக்கு போதுமானது. 2 ஓவர் போல் பண்றாரு, மினிமம் 1 கேட்சாவது மேட்சுக்கு மேட்ச் பிடிச்சிடுறாரு. ஸோ அவர் கண்டிப்பா ஃபேண்டஸ் டீம்ல வந்துடுறாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்துடுறாரு. எப்போ வேணாலும் அவரோட ஆர்டர் டாப் ஆர்டர் ப்ரொமோட் ஆயிடும். கடைசி 5 ஓவர் முகமது நபிக்காக அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவர் கடைசி 5 ஓவர்ல வந்துடுவாரு. கடைசி 5 ஓவர்ல வந்து அவர் 20-25 ரன்ஸ்ங்கிற அவரோட பங்குக்கு வந்து அடிச்சுட்டு போயிடுவாரு. இப்போ இந்த டீம்ல மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு ரஷீத் கான், இந்த மேட்ச் முகமது நபி, முஜிபுர் ரஹ்மான், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்மத்துல்லா உமர் ஜாய். ஃபரூக்கி வரல அப்படிங்கிற பட்சத்துல அவர் மஸ்ட் ட்ரை. ஃபரூக்கி வந்துட்டாருன்னா ஃபரூக்கி தான் 4வது ஆப்ஷனுக்கு. தென் அடுத்ததான் ரஹ்மான் அல்லா குர்பாஸ். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. நவீன் உல்லக் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்றப்ப அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஃபசல் ஃபரூக்கின்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா செகண்டா போல் பண்றப்ப இவரோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ஃபசல் ஃபரூக்கி வந்துட்டாருன்னா அந்த டெத் ஓவர்ல அவர் தான் போல் பண்ணுவாரு. அதனால அவர் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஸோ நவீன் உல்லக் வந்து இப்போ சப்போஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மோஸ்ட்லி அவர் உள்ள கொண்டு வர மாட்டாங்கன்னு தான் தோணுது. இப்போ போத் இன்னிங்ஸ்லயுமே நவீன் உல்லக் வந்து இம்பார்ட்டன் ஆயிடுறாரு. நவீன் உல்லக், முஜிபுர் ரஹ்மான், ரஷீத் கான், முகமது நபி, ரஹ்மான் அல்லா குர்பாஸ், அஸ்மத்துல்லா உமர் ஜாய் இவங்க எல்லாருமே இந்த டீமோட இம்பார்ட்டன்ஸ். எல்லா பிளேயர்ஸ், எல்லா கண்டஸ்டன்ஸுமே இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ டிஃபரன்சியல் பிக்கா நீங்க அத்தலுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இசாக் விக்கெட் கீப்பர் பண்றாருன்னா இசாக், இந்த 2 பேரும் தான் அவங்களோட டிஃபரன்சியல் காம்பினேஷனா இருப்பாங்க. உங்களோட கிராண்ட் லெக்ஸ்க்கு இவங்க 2 பேரும் ஒர்க் அவுட் ஆகிற பட்சத்துல உங்களோட டீம் நல்ல ரேங்க்லையும் நல்ல அமௌண்ட்டையும் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். ஓகே, இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரஷீத் கான், தென் சிக்கந்தர் ராசா கேப்டன், ரஷீத் கான் வைஸ் கேப்டன். அப்படின்னா ரஷீத் கான் கேப்டன், சிக்கந்தர் ராசா வைஸ் கேப்டன். இந்த காம்பினேஷன் தான் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு உங்களோட ஆப்போனன்ட் எல்லாருமே கொண்டு வந்திருப்பாங்க. 11 பேருமே சேமா தான் பிக் பண்ணிருப்பாங்க. அவங்களோட ஆப்போனன்ட்ஸ்ல நீங்க என்ன டீம் பிக் பண்ணிருக்கீங்களோ அதே தான் அவங்களும் பிக் பண்ணிருப்பாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் யாரு கரெக்டா போட்டிருக்காங்களோ அவங்க தான் வின் ஸ்மால் லீக்ஸ்ல. அதாவது சிக்கந்தர் ராசா, ரஷீத் கான் 2 பேர்த்துல தான் விஷயமே இருக்கும். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம யாரெல்லாம் கொண்டு வரலாம்? கிராண்ட் லீக்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் யாருன்னா ஃபசல் ஃபரூக்கி உள்ள வந்தாருன்னா அவருக்கு கண்டிப்பா ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு ரொம்ப ரிஸ்க் தான், பட் டிஃபரன்ஸியலா நீங்க அட்டலுக்கு ஒரே ஒரு டீம்லயாவது கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 டீம் போறீங்கன்னா அதுல அட்டலுக்கு ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி அஸ்மத்துல்லா உமர் ஜாய், ஃபசல் ஃபரூக்கி இல்லைன்னா அஸ்மத்துல்லா உமர் ஜாய் தான் மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா அவர் கேப்டனுக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாரு. ஸோ கண்டிப்பா வந்து ஃபசல் ஃபரூக்கின்னு ஒருத்தர் இல்லாத பட்சத்துல அஸ்மத்துல்லா உமர் ஜாய் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாரு. இந்த ஆப்ஷனை மோஸ்ட்லி யாரும் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. முஜிபுர் ரஹ்மான் இந்த மேட்ச் டாப் ஆர்டர்ல ஃபசல் ஃபரூக்கி இருந்தா ஃபசல் ஃபரூக்கிட்ட கொலாப்ஸ் டாப் ஆர்டர் ஜிம்பாபே இது. அப்படி இல்லைன்னா முஜிபுர் ரஹ்மான் இந்த மேட்ச் டாப் ஆர்டர்ல இருக்கவங்களை கொலாப்ஸ் பண்ணுவாரு. ஸோ முஜிபுர் ரஹ்மான் இந்த மேட்சோட ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கும் மோஸ்ட்லி அவர் நிறைய பேர் ட்ரை பண்ணல. டிஃபரன்சியல் பிக்கும் இருப்பாரு, டிஃபரன்சியல் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கும் அவரு இருப்பாரு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.